செக்ஸ் என்பது தவறானது அல்ல. செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசினாலே இன்னைக்கு தவறாக நினைக்கிறார்கள். செக்ஸை பற்றி ஒருவருக்கு பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது என்ற நிலை இருந்ததுன்னா அங்கு பிழை இருக்கிறது என்று அர்த்தம். அந்த சுய இன்பம் என்றால் என்ன, அதை எவ்வாறு யோகமாக மாற்ற வேண்டும், ஒரு இளைஞி ஒரு பெண்ணுக்கு காம உணர்வு வந்தால் அதை எவ்வாறு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்ற வேண்டும். காமம் அப்படிங்கிற உணர்வு அதிகமாக வெளிப்படும் போது சிந்தனை அதில் போயிட்டுனா தவறான வழியில் போயிடும். ஆனால் அந்த காம சக்தியை வேற ஒரு சக்தியாக மாற்ற முடியும். வணக்கம். சமுதாயத்தில் நடக்கும் பல கொடுமைகளுக்கு, பாலியல் கொடுமைகளுக்கு காரணம் இந்த சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள் தனக்குள்ள அந்த அறிவை, நல்லறிவை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லாததுதான் காரணமாக நான் பார்க்கின்றேன். முறையற்ற பால் உணர்வை தவிர்க்கும் வழிகள் எண்ணற்ற இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு பால் உணர்வு என்ற ஒரு நோய், அது நோயின்னு சொல்ல முடியாது, நன்கொடை தான், ஆனால் நோயாக மாற்றிவிட்டோம். இந்த பால் உணர்வு என்ற இயற்கையான உந்துதல் எதற்காக வருகிறது? முதலில் அதை ஒரு இளைஞன், ஒரு முதிர்ச்சி அடைந்த பெரியவர் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். செக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசினாலே இன்னைக்கு தவறாக நினைக்கிறார்கள். ஒரு யோகம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஞானி செக்ஸை பற்றி பேசினார்னா உடனே அவர் செக்ஸ் சாமியார் அப்படின்ற ஒரு பட்டத்தை சுமத்தி விடுவார்கள். என்ன, இந்த சமுதாயம் முழுக்க முழுக்க செக்ஸுக்கு எதிராகவே இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறீர்கள்? செக்ஸ் என்பது தவறானது அல்ல. இயற்கையாக ஒரு மனிதன் ஆரோக்கியமாக ஒரு உடல் முதிர்ச்சி அடைந்த நிலையில் ஒருவருக்கு வரக்கூடியது செக்ஸ் என்ற உணர்வு. அது தவறல்ல. முதல்ல எல்லா இளைஞர்களும் இளைஞிகளும் வளர் இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரும் இந்த செக்ஸை பற்றி தவறான கருத்தை விட்டுவிட வேண்டும். ஒரு செக்ஸை பற்றி பேசுகிறதோ, செக்ஸில் ஒழுக்கமான முறையில் ஈடுபடுவதோ தவறல்ல. ஆனால் செக்ஸை பற்றி ஒருவருக்கு பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. அம்மா அப்பாவிடம் செக்ஸை பற்றி பேச முடியாது, சகோதர சகோதரிகளிடம் பேச முடியாது என்ற நிலை இருந்ததுன்னா அங்கு பிழை இருக்கிறது என்று அர்த்தம். அப்போது உங்களுடைய ஆழமான மனதில் செக்ஸை பற்றி ஒரு குற்ற உணர்ச்சியில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்க வேண்டும். முதல்ல இது ஒரு சமுதாயம் பேசுவதற்கு வெட்கப்படுகிறது, ஆனால் மறைமுகமாக செய்கிறாங்க. வெளிநாட்டுக்குள்ள ஓப்பனாக எல்லாமே இருக்கிறான், அவனுக்கு மனசில் எந்த குற்ற உணர்ச்சி இல்லை. ஆனால் நம்ம எல்லாமே செய்கிறோம், ஆனால் மனசில் மட்டும் செய்யாத மாதிரி பேசிக்கிடுவோம். இதுதான் இன்றைக்கி நமக்குள்ள நிலைமை. ஒரு செக்ஸ் என்ற உணர்வு அல்லது பால் உணர்வு என்ற அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு ஏன் வருகிறது என்பதை ஒரு சமுதாயம் ஆழமாக தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒன்று, ஒரு இனத்தை விட்டு செல்ல வேண்டும் என்ற இயற்கை உந்துதல் தான் அந்த பால் உணர்வு. இயற்கையான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதன் வளர்கிறான், முதிர்ச்சி அடைகிறான். முதிர்ச்சி அடையும் போது அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் சரியான நிலையில் வளர்ச்சி அடைகிறது. உபரியாக இருக்கக்கூடிய அந்த ஜீவநாத வித்துக்குழம்பு வெளியேற்று வேகத்தை தொடங்குகிறது. எதற்காக அந்த வெளியேற்று வேகத்தை தொடங்குகிறது என்றால், ஒரு இனத்தை இந்த சமுதாயத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு இயற்கை உந்துதல் தான் என்பதை தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு வெளியேற்றக்கூடிய அந்த வேகம் வந்த பிறகு மனிதனுக்கு உடல் ரீதியாக காம உணர்வும் மன ரீதியான காம உணர்வும் ஏற்படுகிறது. இங்கே தான் சிக்கல் ஆரம்பிக்குது. ஒரு மனிதனுக்கு எங்கே சிக்கல் ஆரம்பிக்குன்னா, ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாக முதிர்ச்சி அடைந்து காமத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படும் போது அவன் ஒரு ஒழுக்கமான முறையில் வெளியேற்றுகிறான். அல்லது சிறு வயதில் உள்ள மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு என்னென்னா சுய இன்ப பழக்கம் என்பது ஒரு பழக்கம் இருக்குது. சுய இன்பத்தின் மூலமாக அந்த காமத்தை வெளியேற்றும் போது அவனுடைய உடல் முழுவதும் ஒரு புல்லரிப்பான உணர்வும் ஐம்புலன்கள் ஈடுபாட்டோடு இருப்பதனால அது ஒரு சுகமான உடலை ஒரு நெகிழ்ச்சிக்கு அடையக்கூடிய நிலையில் இருந்து விந்து சக்தி வெளியேறுகிறது. அந்த உணர்வுகள்லாம் அவனுடைய மனதில் பதியுது. ஓஹோ, இது ஒரு சுகமான உணர்வு என்று. அல்லது ஒரு பெண்ணிடம் ஒரு காமத்தை அனுபவிக்கும் போது அந்த காம உணர்வை வெளியேற்றி முடிக்கும் போது ஒரு சுகமான உணர்வு மனதில் பதிஞ்சுக்கிடுது. அப்போதைக்கு அவன் போதுன்ட்டு வந்துடுறான். திரும்ப உடலில் இயற்கையான உந்துதல் வராத போது மனதில் மீண்டும் 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 அதை சிந்தித்து அது காமற்றை உடல் அளவில் இயற்கையாக அந்த உந்துதலே இல்லை, ஆனாலும் மனதில் அந்த ஆர்வம் இருக்குது. அதை பற்றியான ஒரு நினைவுகள் மூலமாக மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல்ல, மன உந்துதல்ல அவன் காமத்தை அணுகும் போதுதான் இந்த சமுதாயத்தில் அந்த பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதாவது அந்த பால் உணர்வு பிரச்சனைகள், அந்த செக்ஸுக்கு எதிரான அஃபென்ஸ் எப்போ ஏற்படுது? இந்த மனதில் முறையற்ற இந்த காமத்தை புரிந்து கொள்ளும் போது.
உடல் அளவில் இயற்கையாகவே இல்லை, மனதளவில் அவன் காமத்தை பற்றி சிந்திக்கிறான். சிந்தித்து அதை மனதுக்குள்ளே வைத்து ஒப்பிட்டு பார்த்து என்ன செய்கிறான், மீண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று மனதில் வரும்போது அது மனநோய்களாக வெளிப்படுகிறது. அந்த மனநோயை மொத்தம் 7 வகைகளாக உளவியல் அறிஞர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள். என்னது? ஓடிபஸ் காம்ப்ளக்ஸ் ஒரு தாய் மகன் உறவை பற்றி சொல்லப்படுகிறது. எலக்ட்ரா காம்ப்ளக்ஸ் ஒரு தந்தை மகளினுடைய உறவை பற்றி சொல்கிறது. இன்செஸ்ட் என்று சொல்லக்கூடிய சகோதர சகோதரி அவர்களுடைய முறையற்ற உறவை பற்றி சொல்லக்கூடியது. ஹோமோசெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆணும் புணர வேண்டும் என்ற உந்துதல் மன பிரச்சனையை பற்றி சொல்லக்கூடியது. லெக்ஸ்பியன் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணும் புணரக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் டோராசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விலங்கினங்களை பார்த்தால் விலங்கினங்களுடைய அந்த உறுப்புகளை, அந்த செக்ஸ் உறுப்புகளை பார்த்த உடனே இவனுக்கு செக்ஸ் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வர்றது. நெக்ரோஃபிலியா என்று சொல்லக்கூடிய பிணங்களுடன் உறவு கொள்ளக்கூடிய மனநிலை. இந்த மனதில் அதாவது பாலுணர்வை முறையற்று புரிந்து கொள்ளும்போது, அதை அடக்கும்போது அவனுக்குள்ள பல சிக்கல்கள், உளவியல் சிக்கல்களை ஏற்படுத்தி இந்த 7 நிலைகளில் வருது. இன்னும் சிலருக்கு எப்படி 8வது நிலையாக அது எழுதலை. 8வது நிலையாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, பெண்களை வன்புணர்ச்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் ஆண்களுக்கு ஏற்படுவது. இந்த வன்புணர்ச்சி என்பது இயற்கையில் ஒரு விஷயமாக இருந்தாலும் மனித அறிவு வளர்ச்சி அடைந்த நிலையில் இந்த வன்புணர்ச்சி என்பது கடுமையாக ஒரு குற்றமாக கருத வேண்டும். ஒரு பெண்ணின் விருப்பம் இல்லாமல் அவளை ஏமாற்றி அவளை அழைத்து வன்புணர்ச்சி செய்வது என்பது இயற்கைக்கு எதிரானது. ஒரு பெண் உங்களிடம் ஒத்திசைவோடு ஒரு புணர்ச்சியில் ஈடுபடுவது என்பது இந்த சமுதாயத்தால் கண்டுகொள்ளப்படாத ஒரு விஷயமானால், ஒரு பெண்ணை வற்புறுத்தி அவளை கட்டி வைத்து ஒரு வன்புணர்ச்சி செய்வது இந்த சமுதாயத்தில் வேண்டாத ஒன்றாகும். அது ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய பாலியல் குற்றமாகும். ஆகவே இன்றைய சமுதாயத்தில் நம்முடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் கண்டிப்பாக, அந்த ஆண் இளைஞர்கள் சகோதரர்கள் தன்னுடைய பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். பெண்கள் என்பவர்கள் ஒரு போதைப் பொருள் அல்ல, அது நம்முடைய மூளையில் இருக்குது. நீண்ட நெடுங்காலமாக என்ன செஞ்சுட்டு வந்தோம்னா, பெண்களை அடிமையாக வேலைக்காரர்களாகவோ வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொருளாகவே நீங்கள் பார்த்து பழகிட்டீங்க. தவறு. பெண்கள் என்பவர்கள் நம்மை விட சிறப்பானவர்கள், நம்மை விட ஒரு உயர்ந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஒரு மென்மைத்தன்மை உடையவர்கள். அவர்களை சமமாக பாவிக்க வேண்டுமே அன்றி ஒரு என்ன சொல்லக்கூடாது, பெண்களை ஒரு போதைப் பொருளாக, போக பொருளாக பார்க்கக்கூடிய மனப்பான்மையை மாற்ற வேண்டும். அது கண்டிப்பாக மாறணும். இளைஞர்களுக்கு மனதில் என்ன ஒரு சிக்கல்னா, அந்த சமுதாயத்தில் அவனை சுற்றி உள்ள சூழ்நிலை, அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அதிநுட்பமான ஒரு அந்த நவீன சாதனங்கள், டிவி, தொலைக்காட்சி எளிமையாக பழகுவதற்கு வாய்ப்பு, இந்த சூழ்நிலைகள் காரணமாக ஒரு நெருக்கமான பழக்கங்கள் ஏற்பட்டு தவறான காம உணர்வுகள் எல்லாம் மனிதர்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இந்த தவறான காம உணர்வுகள் எல்லாம் மனிதர்களுக்கு வரும்போது மனிதர்கள் இதை என்ன செய்யணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நமக்கு தவறாக வருது, இது தவறு அப்படிங்கிறத அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இதை பற்றி இளைஞர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் சமுதாயத்தில் உள்ள பெரியவர்கள், அறிஞர்கள், கல்வியாளர்கள், சிந்தனையாளர்களுக்கு இருக்கிறது. இவர்கள் அனைவரும் இந்த சமுதாயத்தை எப்படி வழிநடத்த வேண்டும், அதுக்கு நம்ம சமுதாயத்தில் அது வாய்ப்புகள் குறைந்து விட்டதோ அப்படிங்கிறத ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஒரு சமுதாயம் என்னவாக மாற வேண்டும், ஒரு சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் என்னவாக மாற வேண்டும், நான் ஒரு சமுதாயத்தில் உள்ள இளைஞர்களுக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும், என்ன அறிவு இருக்க வேண்டும், ஒரு ஆண் பெண்ணுடன் பழகுவது எவ்வாறு, ஒரு ஆண் என்றால் என்ன, ஒரு பெண் என்றால் என்ன, இவர்களுடைய உணர்வுகள், உடல் உறுப்புகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது, இதை ஒரு ஆணும் பெண்ணும் பழகும்போது எந்த மாதிரியான உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது, பால் உணர்வுகள் ஏற்படுகிறது, அதை எவ்வாறு ஒழுக்கமான முறையில் திருமணம் முடிந்த பிறகு அனுபவிக்க வேண்டும், இது போன்ற பல சித்தாந்தங்கள், சிந்தனைகள் இருக்கிறது. இதையெல்லாம் ஒரு சமுதாயம் நன்கு அலசி ஆராய்ந்து வளர் இளம் பருவத்தில் இருந்து குழந்தைகளுக்கு இந்த பாலியல் கல்வியை அளித்தால் எதிர்காலத்தில் இந்த முறையற்ற பாலியல் குற்றங்களை தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்கலாம். அதற்கு பாலுணர்வு சமநிலை கல்வி என்பது ஒரு அவசியமான ஒரு கல்வி. அது ஒரு இளைஞர்களுக்கு ரொம்ப அவசியம், ஒரு இளைஞர்களுக்கு அவசியம். ஏன்னா இன்றைக்கி போகிற உணவு முறை, மன ஓட்டம்லாம் அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி இயற்கையாகவே பழைய காலத்தில் பொருட்கள் பயன்பாடு குறைவு, இன்றைக்கி இயற்கையாகவே மன ஓட்டங்கள் இளைஞர்களுடைய அதிகமாகிடுச்சு.
அந்த மன ஓட்டங்கள் காரணமாக அவனுக்குள்ள ஒரு மன அழுத்தம் ஏற்படுகிறது. விரைவாக மனம் ஓடுது. அமெரிக்கா போன்ற பல நாடுகள் ஆராய்ச்சி என்ன சொல்றதுன்னா, ஒரு நாளைக்கு மனிதனுக்கு எழக்கூடிய எண்ணங்களினுடைய எமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேற்பட்ட எண்ணங்கள் எழுதுகிறது என்று சொல்கிறார்கள். நினைவுக்கு வருவது குறைவு தான். இவ்வளோ எண்ணங்கள் ஸ்பீடாக ஓடுறான். எதற்காக போகிறான்னா பணம் சம்பாதிக்கணும், பொருள், அதிகாரம், பதவி. இதைத்தான் மனிதர்கள் ஒரு நோக்கமாக வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். மனிதனுடைய நோக்கம் என்ன? பணம் சம்பாதிக்க வேண்டும். நல்ல பணத்தை சம்பாதிச்சாச்சுன்னா அடுத்தது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். ஓகே, அதிகாரத்தை கைப்பற்றியாச்சுன்னா புகழை அடைய வேண்டும். இந்த 3 தான் இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு அதிகபட்சமான ஒரு கோலாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் அப்படி அல்ல. ஆரம்ப காலத்தில் ஒவ்வொரு மனிதனும் பிறந்து முக்தி பெற வேண்டும், அல்லது என்லைட்மெண்ட் சொல்லக்கூடிய பரிபூர்ண ஞானத்தை பெற்று இந்த பிறவியை முடித்து கொள்ள வேண்டும் என்று தான் கூறியிருக்கிறார்கள். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார், இறைவனடி சேராதார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிறவியாகிய பெரும் கடலை நீந்துவதற்கு அந்த மெய்ப்பொருளினுடைய அடியை பற்றினால்தான் என்லைட்மெண்ட் ஆக முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வாழ்வினுடைய நோக்கமாக இளைஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டுமே தவிர இந்த பணம், புகழ், அதிகாரத்தை அடைவதற்கான ஒரு குறிக்கோள். நீ என்ன பெரிய டாக்டர் ஆனாலும், இன்ஜினியர் ஆனாலும், பெரிய பெரிய அதிகாரிகள் ஆனாலும் என்ன புகழ் கிடைக்கும், பணம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும். இதை தவிர வர மனிதர்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு மனிதன், ஒரு குழந்தை பிறந்த உடனே அவனுடைய நோக்கத்தை, அதாவது மெய்ஞானத்தை அடைய வேண்டும் என்பதையாக மாற்றிவிட்டால் அவர்கள் இந்த சஃபரிங் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான நோக்கத்தில் விடும்போது நம்மளுடைய வாழ்க்கை முறையிலே ஒரு ஸ்ட்ரக்சராக மாறிடும். இளமை நோன்பு, வானப்பிரசம் அப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் உருவாகி மனிதன் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தில் போக முடியும். ஆகவே இந்த பாலியல் கல்வி என்பது இன்றைய சமுதாயத்தில் அவசியமான ஒன்று. பால் உணர்வு ஏன் ஏற்படுகிறது, அது எவ்வாறு இருக்கும், அதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், அந்த பால் உணர்வை எவ்வாறு கையாள வேண்டும், இளம் வயதிலே பால் உணர்வு ஒருவருக்கு அதிகமான வேட்கை இருந்தால் அதை எவ்வாறு ஒரு ஆண் தடித்து கொள்ள வேண்டும், அந்த சுய இன்பம் என்றால் என்ன, அதை எவ்வாறு நாம் நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும், அந்த நெறிப்படுத்தி அதை எவ்வாறு யோகமாக மாற்ற வேண்டும், ஒரு இளைஞி, ஒரு பெண்ணுக்கு காம உணர்வு வந்தால் அதை எவ்வாறு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்ற வேண்டும். காமம் அப்படிங்கிற உணர்வு அதிகமாக வெளிப்படும் போது சிந்தனை அதில் போயிட்டுனா தவறான வழியில் போயிடும். ஆனால் அந்த காம சக்தியை வேற ஒரு சக்தியாக மாற்ற முடியும், வேற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக செயல்படக்கூடிய எனர்ஜியாக மாற்ற முடியும். அதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவு இன்றைக்கு சமுதாயத்திற்கு ஒரு அடிப்படை பாலியல் கல்வி அவசியம். ஆகவே அதை நாங்கள் எங்களுடைய OMC என்று சொல்லக்கூடிய யோகிஸ் மெடிடேஷன் சென்டர் அதற்கான ஒரு நல்ல அறிவு சார்ந்த ஒரு நெறிமுறைகளை வகுத்து ஒரு இளைஞன், ஒரு இளைஞி எவ்வாறு இருக்க வேண்டும், அந்த பாலுணர்வை எவ்வாறு முறைப்படுத்தி உயர்ந்த அமைதியான பரிபூர்ணமான ஞானத்தை நோக்கிய வாழ்க்கையில் எவ்வாறு செல்லலாம் என்பதை நாம் பாடமாக வழங்குகிறோம். விருப்பமுள்ளவர்கள் எங்களிடம் கற்று உயர்ந்த அந்த ஆத்ம விடுதலை என்ற ஒரு ஞானத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.